முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இந்த சிறந்த பழம் எது அப்படின்னு சொல்லி பழங்களுக்குள்ளேயே இந்த மா, கொய்யா, வாழைப்பழம் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு மாநாடு, சிறந்த பழம் அழகான பழம் எது அப்படின்னு மாநாடு போட்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது எல்லா மாநாடுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லாம் சரியான கருத்துக்களை சொல்லும்போது சிறந்த பழம் உலகிலே எது அப்படின்னா திராட்சை பழம், கிரேப் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்ன அதுக்கு மட்டும் என்ன அப்படி, எதனால் சிறந்த பழம், என்ன காரணம் அப்படின்னு அதுக்கு திராட்சை பழங்கள்லாம் சொல்கிறது. நீங்கள்லாம் தனித்தனியாக இருக்கீங்க, மாம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம் தனித்தனியாக வளர்கிறீங்க. எங்களுக்கு ஏன் அந்த பெருமைன்னா, நாங்கள்லாம் கூட்டாக இருக்கிறோம், கூட்டணியாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறது. நாங்கள் கூட்டாக இருக்கிறனால தான் எங்களுக்கு வலிமை, எங்களை பாராட்டுறீங்க, பரிசு கொடுக்குறீங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, எங்கள் கூட்டணியில் யார் புரிஞ்சாலும் நாங்கள் கண்ணீர் வடிப்போம். அதில் ஒரு அத்தனை திராட்சையில் ஒரு திராட்சை மட்டும் நீங்கள் அப்படி பிடுங்குனீங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் அப்படி வரும். அது எதுவா, நம்ம கூட்டணியில் நம்ம நண்பன் பிரிஞ்சுட்டானேன்னு சொல்லி திராட்சை பழத்தில் ஒன்று கண்ணீர் விடுதான். இது கற்பனையாக இருந்தால் கூட இவ்வளோ அழகான விஷயம் பாரு, கூட்டாக இருக்கும்போது மட்டும்தான். இப்போ மந்தையில் பாருங்கள், ஆடு அது வாட்டுக்கு சண்டை இல்லாமல் 200-300 ஆடு பேசாமல் இருக்கும். அதுக்கு போய் கீரையை போடுங்க, இல்லை ஒரு புல்கட்டை போடுங்க, சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த சிங்கம் புலி இருக்கிறதுல ரேசாக ஒரு கறி துண்டை போடுங்க, பூரா கருப்புன்னு சண்டை போட்டு அடித்து மாளும். எப்போவுமே கூட்டாக இருக்கிறப்ப அது ஒரு நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், வலிமை. அதுக்கு தான் நல்ல நட்புக்காக சொல்கிறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. பாருங்களேன், உயிரோடு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பார்க்க மாட்டான், ஆனால் செத்த பின்னாடி பாருங்களேன், கடைசியாக வந்து பார்த்துக்குங்க ஒரு தடவை அப்படின்றான். ஏன் இருக்கும்போது ஒரு தடவை பார்த்தேனா சார், எல்லாமே என்னையும் ஒருத்தன் மதுரமுத்து சார், நீங்கள் எந்த ஊர் சார் அப்படின்னா, அதுக்கு தான் பேர்லேயே வச்சிருக்கேன் மதுரமுத்து. இப்படியால் நான் என்ன செய்ய, எல்லாத்துலேயும் சார் சார் இறந்து போனவங்கள பத்திரிக்கையில் லேட்டுன்னு போடுறான், கந்தசாமி ப்ராஜெக்டில் லேட்டுன்னு. அப்போ உயிரோடு இருக்கணும்னு குயிக்குன்னு தானே போடணும். இப்படி சொன்னால் நம்மளை ஒரு கிறுக்கு பையன் சொல்கிறாங்கன்னு தான் நான் இந்த மாதிரி அரிய விஷயங்களை சொல்கிறத குறைச்சிக்கிறது. எல்லா வகையிலும் சார் சார் ஃபுல் கண்டு எடுக்கிறோம், அதை மடித்து ஆஃப் கண்டை போடுறேன், அதுக்கு ஆஃப் கண்டை எடுக்க வேண்டியானே. பார்த்தீங்களா, இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போலாம் திருடன் அடிச்சிருப்பேன், அவன் பார்த்தா போலீஸ் ஆகிருப்பேன். அதே ஸ்கூலில் போலீஸார் அடித்தவன் திருட்டு பிள்ளை போய் உள்ளே இருப்பேன். பேருக்கு அதுக்கும் இப்படி எல்லாமே நடைமுறையில். ஏம்மா தோசை முழுசாக சுடு, என்ன பிச்சு சுட்டுருக்க அப்படின்வேன். ஒய்பிட்ட பேசுவேன், தோசை முழுசாக, ஒரு தோசை ரவுண்டாக சுட தெரியலையா அப்படின்வேன். அந்த அம்மா கவனமாக பதறி வைவானேன்னு சொல்லி பத்திரமா ரவுண்டாக வந்து வைக்கும். வச்சோன்னே பிச்சு எடுப்பேன். ஏம்மா அந்த அம்மா பிச்சு சுட்டா நீ பிச்சு அப்புறம்னா இது என்னங்க உலகம், அதனால் அளந்து அது பண்ண முடியும். எது எடுத்தாலும் குறை பார்த்துக்கிட்டே இருக்க சார். எத்தனை விஷயம் பாருங்களேன். களவாணி பெண் சொன்னக்கு ஒருத்தன் கல் எடுத்துகிட்டு வந்துட்டானே, என்ன களவாணி பெண் சொல்லாங்க சார், நீ நீட்டாக நாகரிகமாக சொல்லுங்கள். எப்படிடா சொல்கிறது, நகைப்பிரியர். எப்படா அப்படி பொம்பளை முன்னாடியே சுற்றிக்கிட்டு தர அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சுட்டதுக்கு அப்படி சொல்லாயா. பெண் விரும்பி முட்டாள்னு சொன்னக்கு ஒருத்தன் வந்துட்டானையா, முட்டை எடுத்துகிட்டு எரிய வந்துட்டான். முட்டாள்தான். ஆராய மறந்தவன் சொல்லு. இப்படி பேர் அவங்களாம் வச்சுக்கிட்டு தராங்க சார். எது சொன்னாலும் கோப்புறாங்க. என்னையா சுகர் வந்துருச்சாமல, சுகர் பேஷண்ட்டான்னு ஒருத்திட்ட கோப்பிட்டேன். சுகர் பேஷண்ட் சொல்லாங்க சார். அப்புறம் இனியவன், அதெல்லாம் அந்த காலம், அவனா மாத்துறானே. இப்படி இதுதான் ஒரு அழகாகி போச்சு எல்லாத்துக்கும். அது மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பேருக்கெல்லாம் மாற்றிக்கிறான் பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு சந்திரபாபுட்ட கேட்டாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னா, நான் தான். ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல எனக்கு பிடிக்கல, மித்தாளுக்கு யாருக்கு சார் பிடிக்கும். முதல்ல நம்ம ரசிக்கணும் சார். நம்மளை கண்ணாடி முனிக்க ஐயோ இப்படி கடவுளை இப்படி படிச்சுட்டேன்னு சொல்லி வேதனைப்படாமல் என்னை ஆரோக்கியமாக படிச்சே, நடமாடுற அளவுக்காவது படிச்சேன்னு சொல்லி எனக்கா நன்றி சொல்லியிருக்கோமா. எத்தனை பேர் தவழ் மாற்றுத்திறனாளிகள் தவழ்ந்து போகிறாங்க. அந்த மாநகராட்சி கழிப்பறை இருக்கும், ரெஸ்ட் ரூம்பு, நம்ம கால் ஊண்டி செருப்பெல்லாம் நடந்து வரைக்கே ஒரு மாதிரி அருவருப்பாகும். ஆனால் அவங்க 100 மீட்டர் இருந்தால் கூட கையை ஊண்டியே போகணும். யோசிச்சு பாருங்களேன். அதனால் இருக்கிற புறம் இன்பமாக கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி பாட்டில் சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்ற மாதிரி தினந்தோறும் மகிழ்ச்சியாக நம்மளை ரசிக்க பழகினாத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுன்றது தான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறது. இது மாதிரி போதும்ன்ற மனசு, கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ பழகணும்னா காலம் பூரா மகிழ்ச்சியாக இருக்கலாம் சார். அதாவது இருக்கிறது போதும் நினச்சா மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை என்பதை சொல்லி
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.